Hi everyone. ரொம்ப நாளா உங்களெல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாளா எல்லாரும் என்ன கேக்குறது வந்து கோயில் புளியோதரை எப்படி பண்ணணும்னு. அதனால இன்னைக்கு நான் புளிக்காய்ச்சலா பண்ணி காமிக்க போறேன் உங்களுக்கு. அதை எப்படி சாதத்துல mix பண்றதுங்கறத ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு புளிக்காய்ச்சல் எப்படி பண்றது, அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம dry roast பண்ணிக்கிறதுக்கு 3 இந்த ஸ்பூனால 3 ஸ்பூன் தனியா சீட்ஸ், அப்புறம் ஒரு இந்த ஸ்பூனால 1 ஸ்பூன் பெப்பர் மிளகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் இந்த ஸ்பூனால 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா ஒரு 20 ல இருந்து 25 மிளகா வத்தல் ட்ரை சில்லி. நான் இன்னைக்கு வந்து இந்த பெங்களூர் மிளகா எடுத்துட்டு இருக்கேன். இது காரம் கிடையாது, வெறும் கலர் மட்டும்தான். அதனால 20 ல இருந்து 25 எடுத்துட்டு இருக்கேன். நீங்க காரம்னா இதுல 1/2 போட்டுக்கலாம். நம்ம வந்து எல்லாமே இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம் இதெல்லாம். அப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, அது 1.5 இந்த ஸ்பூனால ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் மொத்தத்துக்கும். அப்புறம் இந்த கடலைப்பருப்பு தாளிச்சு கொட்டுறதுக்கு இந்த ஸ்பூனால நான் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் கடலைப்பருப்பு. அப்புறம் வேர்க்கடலை, நிலக்கடலை, இது வந்து நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு. நான் இன்னைக்கு இந்த ஸ்பூனால 4 ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் நிலக்கடலை. அப்புறம் இதுக்கு வந்து இந்த இவ்வளோ சைஸ், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு சைஸு புளியை நான் வந்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த திக்காக கரைச்சிக்கோங்க, தண்ணியாக கரைக்காதீங்க. தண்ணியாக கரைச்சில்னா தெரிக்கும் எல்லா இடமும். அதனால் இந்த சைஸ் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரு தாராளமாக ஒரு 1.5 கப்பு தண்ணி புளி தண்ணி வர மாதிரி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் ஃபார் சீசனிங். அப்புறமா நல்லெண்ணெய் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நல்லெண்ணெய். அப்புறமா சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சப்பொடி 2 to 3 பிஞ்ச். இதுக்கு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு தனியாவை, எல்லாமே தனித்தனியாக தான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு தனியாவை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்த தனியாவாக இருந்தால் ஒரே ஒரு பெரட்டினா போகிறோம். இது பச்சை தனியா, அதனால் ஒரு நல்லா செவக்க வறுத்துக்கணும். ஆனால் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஈஸியான தொக்கு மாதிரி ரெசிபீஸ்லாம் நிறைய கேட்குறேன். அம்மா என்னெல்லாம் முடிஞ்சதோ பண்ணி காமிச்சிருக்கா. இது வந்து புளிக்காய்ச்சல் வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுருக்கிறதுனால சரி இன்றைக்கி உங்களுக்கு பண்ணலாமேன்னு அப்படின்னு. இது வந்து கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிடனா 20 to 25 டேஸ் வரும் உங்களுக்கு. சாதம் எப்போ சூடாக வெடிச்சாலோ ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சானா புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். பெங்களூர்காரா அது வந்து கொஜ்ஜுன்னு சொல்கிறா, புளிக்காய்ச்சல் கொஜ்ஜுன்னு சொல்கிறா. நம்ம ஊரில் வந்து கோவிலில் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டைல் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வெடிக்கிறது இல்லையா, இன்னும் ஒரு 2-3 செகண்ட் அப்படியே விட்டுறாதீங்க, இலக்கிண்டே இருங்க, இல்லைனா வந்து கரிச்சு போயிடும். இது போகிறோம். இதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா தான் அரைக்க போகிறோம் பவுடராக. இருந்தாலும் வறுக்கிறத தனித்தனியாக வறுத்தா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஹீட் தேவைப்படுறது இல்லையா, அதனால். இப்போ மிளகு அடுத்தது போட்டுருக்கேன். இது நல்லா செவக்க வறுக்கணும். இது பாதி வறுக்கும் போதே நீங்கள் வந்து தனியா வெந்தயத்தையும் அதில் போட்டுருணும். நம்ம வந்து மிளகா வத்தலையும் வறுக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்மால் டிப்பு, அது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல, நம்ம எண்ணெய் ஊற்றி தான் அதை இது பண்ண போகிறோம். ஏன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண கவரும் வீடு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, மிளகா வத்தலுக்கு மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூனோ இல்லை மிளகா வத்தலோட அளவை பொறுத்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கமராது. இது ஒரு ஸ்மால் டிப் உங்களுக்கு. இது நல்லா செவந்துடுத்து பாருங்க. இதுவும் பிளேட்டில் போட்டுட்டு இப்போது இப்போ பாருங்க, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இது மேக்ஸ், ஏன்னா நிறைய மிளகா இருக்குது. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன் மிளகா வத்தலுக்கு மட்டும்.
ஏன்னா அப்போ தான் கமராது. அதில் எல்லா மிளகாவத்திலையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது இந்த பர்டிகுலர் மிளகா வந்து உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. போன வாரம் கூட ஒரு ஸ்மால் தொக்கு பண்ணிட்டு இருக்கும்போது வெடிச்சுடுத்து அப்படியே கையில். அதனால் இதை மட்டும் நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சி போடணும்னு நினச்சி மறந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பெங்களூர் மிளகா யூஸ் பண்ணுற பட்சத்தில் 2-3 உடச்சி போட்டுக்கோங்க ஒவ்வொரு மிளகாவையும். ஏன்னா அது உப்புறது பார்த்தீங்களா, நம்ம தயிர் மிளகா மாதிரி உப்புறது. அப்படி இருக்கும்போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வர இன்னொரு 2-3 ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு தொக்கு வகைகளாக பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது அதுதான். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு. அதுக்கு வந்து இந்த மாதிரி தொக்குகள் தான் பெஸ்ட்டு. ஸோ லஞ்ச் பாக்ஸும் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததில் பார்க்கலாம். இது போகிறோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பாருங்க, இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இஷ்டம்தான். நான் வந்து இன்றைக்கி 8 to 10 டீஸ்பூன்ஸ் ஆஃப் நல்லெண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சப்புறம் ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் ஆஃப் இது போடலாம். இங்கே கடுகு. ஏன்னா ஒன்ஸ் தானே பண்ணி வச்சுட போகிறோம் நம்ம. கடுகு போட்டால் கெட்டு போகாது அந்த சாமான். அதுக்கு தான் கடுகு போடுறான். இதில் கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையே போட்டுருங்க. நல்லா வெடிக்கட்டும். இதை தவிர நீங்கள் வந்து சாதம் பிசையும் போது ஒவ்வொரு வாட்டி நல்லெண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நான் ஊற்றிக்க மாட்டோம் எங்கள் ஆத்தில். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு தோணிச்சுன்னா நீங்கள் வந்து காய்ச்சின நல்லெண்ணெயை எப்போ பிசைகிறீங்களோ அப்போ மட்டும் ஊற்றிக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு செவக்கணும். இந்த பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா செவந்துடுது. கடுகு நல்லா வெடிச்சுட்டு இப்போ நம்ம கிரவுண்ட் நட்டையும் போட்டுற போகிறோம். வேர்க்கடலை, நிலக்கடலை. இது வறுத்த வேர்க்கடலை போட்டுறாதீங்க, அது ரொம்ப அப்படியே ஹார்டாகிடும். இப்போ அதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி எண்ணெயிலே போடுறது நல்லது. பச்சை வாசனை போகும். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன். அதுக்கு மேலே போடாதீங்க, அப்புறம் மஞ்சப்பொடி வாசனை வரும். அப்புறம் வேணுங்கிற பெருங்காயத்தையும் இதில் போட்டுருவோம். அது உங்கள் இஷ்டம். சில பேர் அதில் பெருங்காயம் போட மாட்டா. நான் வந்து அது ஓவராக புளி இதெல்லாம் இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் பெருங்காயம் போடுறேன். எல்லாம் செவந்துட்டு இப்போ நீங்கள் கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா புளி, பெரிய எலுமிச்சம்பழ சைஸு புளியை கரைச்சி வச்சுத பார்த்து மெதுவாக ஊற்றுங்க. கேஸை சிம் ஆக்கிட்டு மெதுவாக ஊற்றுங்க. பாருங்க, தாராளமாக 1.5லேருந்து 2 டம்ளர் இங்கே இந்த அளவு புளிக்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஜாஸ்தி ஆகிடுதுன்னா கவலைப்படாதீங்க, ஒன்றும் பயம் இல்லை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கோர்ஸ் பொடியாக அரைக்க போகிறோம். ஆறிடுது பாருங்க. இதில் தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம் அண்ட் மிளகா வத்தல் எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, இதை நம்ம கோர்ஸ் பொடியாக இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சி அதை இதோட சேர்த்துட போகிறோம். எல்லாம் சேர்ந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் சிம்மில் கொதிக்க போகிறது. எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிளகா வத்தலை ஒரு சுற்றின்ற போகிறேன். அப்புறம் மற்ற பொருள்லாம் போட போகிறோம். ஏன்னா மிளகா வத்தல் சிக்கிக்கும் பிளேடில், அரையாது. அதனால் ஃபஸ்ட்டு மிளகா வத்தலை நம்ம மிளகா வத்தல் மட்டும் நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயில் இங்கே வறுத்து எடுத்துக்கோங்க, ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கமரும் வீடே. இப்போது விப்பரில் ஒரு 2 செகண்ட் இப்போ இப்படி அரைஞ்சிருக்கு இல்லையா, இதில் நம்ம மிளகு, வெந்தயம்
அண்ட் தனியா சீடை வறுத்து வச்சதை இதோட சேர்த்து இன்னும் ஒரு சுற்ற போகிறோம். இதை போட்ட அப்புறம் தான் உப்பு போட போகிறோம். அது வரைக்கும் போடல இன்னும் உப்பு. வெல்லம் அவாவா இஷ்டம். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை வெல்லம் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிடும். பாருங்க, சாம்பாருக்கு அரைக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கோர்ஸாக இதை அரைச்சிருக்கோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைச்சா போகிறோம். இப்போது இதை வந்து நம்ம இந்த கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம இதை போட்டுற போகிறோம். அப்படியே போட்டுறதோ திட்டு திட்டாயிடும். அதனால் அப்படியே தூவின மாதிரி போடுவோம். எல்லா பொடியும் போட்டுருங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், பொடியாக போடுவோம். நம்ம அரைச்சது வந்து ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு வரும். பாருங்க, இதுக்கு நான் இப்போது தேவையான அளவு கொஜ்ஜுக்கு ஃபுல்லாக தேவையான அளவு உப்பு போடுறேன். இந்த ஸ்பூனால் நான் தாராளமாக 2.5 ஸ்பூன் போடுறேன். ஒவ்வொரு வாட்டியும் சாதம் கலந்துக்கும் போதும் அந்த சாதத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு வேணுமா வேண்டாமான்னுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம், இழக்கக்கூடாது, அப்புறம் பொடி வாசனை போகாது. அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். ஃபுல் சிம்மில், மூட வேண்டாம். 15 to 20 மினிட்ஸ் ஃபுல் சிம்மில். இப்போ நம்ம இது கொதித்து கொஜ்ஜு மாதிரி ஆகும், வெத்த குழம்பு ஆகும் இல்லையா, அந்த திக்னஸ் ஆகின அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். அதை பாருங்க, நான் பொடிச்சா வெல்லத்தை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வெல்லம், எல்லா இப்போ காரம் புளி ஏதாவது ஜாஸ்தியாக இருந்தாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுக்காக நான் போடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுது. தெரியறதா உங்களுக்கு திக்காகிடுது பாருங்கள். நம்ம போட்டதுக்கும் இப்போவும் உங்களுக்கு தெரியறதா அந்த பொடியில் தான் இருக்குது அதோட ரகசியமே. இது நல்லா திக்காகணும். இன்னொரு 10 மினிட்ஸு நல்லா திக்கானோடனே நல்லா தொக்கு மாதிரி ஆகணும். ஆனோடனே நம்ம அரைச்சிடலாம் கேஸை. இன்றைக்கி யூஸ் பண்ண வேண்டாம், ஒரு 1.5 நாள் இதுக்கு கொடுங்க டைம். அப்போ தான் எல்லாம் செட் ஆகும். அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தாராளமாக இது 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லா ஏர் டைட் கண்டெய்னர், கிளாஸ் ஜார் அந்த மாதிரியான, இல்லை பீங்கான் அந்த மாதிரியான பாத்திரத்தில் போட்டு வைங்க. தாராளமாக ஒரு 2 மாதத்துக்கு வரும் உங்களுக்கு. கருவேப்பிலை நீங்கள் சாதம் பிசையும் போது போட்டால் போகிறோம். இந்த ஸ்டேஜில் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொன்னேன், திக்காக கரைச்சிக்கோங்க. ஒன்று புளியை தண்ணியாக கரைச்சினா எல்லா இடமும் தெரிச்சிடும், செவரெல்லாம். ஃபுல் சிம்லேயே வைங்கோ. இன்னொரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அந்த பற்றியெல்லாம் ஆயிடுத்து, நல்லா திக்காக ஆகிடுத்து. எண்ணெய் மேலே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் முதக்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றலை, வேறு எதுவும் ஆட் பண்ணல. இது மேலே ஒரு மாதிரி கொத இந்த ஸ்வீட்டுக்கெலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கொதிக்கிறது பாருங்க. இப்போ நீங்கள் அணைச்சிடலாம் கேஸை. அது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு போதும். அது தெரியறதா உங்களுக்கு? இந்த கன்சிஸ்டன்சி போகிறோம். இந்த கொதிசல் போகிறோம். இந்த எண்ணெய் மேலே முதக்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுதுங்கிறதுக்காக, பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். மேலே எண்ணெய் முதக்கிறது வந்து நம்மளுக்கு எஸ் இட் இஸ் ரெடி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு சுவையான புளிக்காய்ச்சல் ரெடி. இதை வந்து நீங்கள் ஒரு 1.5 நாள் கழித்து பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா பாட்டிலில் போட்டு வைங்க. இதை பண்ணிவிட்டு ஒரு 1.5 நாள் கழித்து நீங்கள் சாப்பிடும் போது அதுக்கு வேணுங்கிற திக்னஸ் அது வந்துடும். ஏன்னா நம்ம போட்ட தனியா, மிளகா வத்தல் எல்லாமே அதோட எடுத்துக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அந்த மசாலாவை இழுத்துக்கிறதுக்கு வேணும். அதுக்காக தான் அதை 1.5 நாள் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ சாப்பிட பண்ணாலும் சூடாக சாதத்தை உதிராக வெடிச்சுட்டு அதில் ஒரு காய்ச்சின நல்லெண்ணெயை ஒரு சாதத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து மேலாக ஊற்றிட்டு கலந்துட்டு மத்தியானத்துக்கு நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்டா அது வந்து சாதத்துக்கு பிடிக்காது. அதனால் கலந்த சாதம் எல்லாமே அப்படி தானே. அதனால்
மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஏற்றது. வெறும் அப்பளம் இருந்தால் போகிறோம், இல்லை ஒன்றும் இல்லையா சுட்டப்பலாம், கலந்த சாதம், ஏற்ற புளிக்காய்ச்சல், கோயில் புளியோதரை புளிக்காய்ச்சல் ரெடி. எல்லோரும் ஆட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலில் எல்லோரும் ரிப்ளை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க இந்த பாலக்காடு மாமி ரெசிபி பேஜ். Thank you so much. Meet you again with a very good recipe. Bye.